பிரைஸ் லார்ட். என்னுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாளைக்கு கூட ஒரு வார்த்தை நம்ம பார்ப்போம். யோவான் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆமென். தேவன் அழகா ஒரு வார்த்தை சொல்றாரு, நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும். அப்போ என்னன்னா, நான் கர்த்தருடைய வார்த்தையில நிலைத்திருவனா இருக்கப்பட வேண்டும். ஆமென். நான் கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கிறேன், ஜீசஸ்குள்ள எப்படி இருக்கேன்னா, அவர் வார்த்தை எனக்குள்ள இருந்தால் நான் அவராகவே இருப்பேன். ஆமென். அல்லேலூயா. அவரை போலவே நான் மாற வேண்டும்னா அவருடைய வார்த்தையை நான் கைக்கொள்ளுகிறவனா இருக்கப்பட வேண்டும். அந்த வார்த்தையை நான் விசுவாசித்து அதன்படி நான் நடக்கிறவனா இருக்கும்போது நிச்சயமாய் சொல்லப்படும், ஜீசஸ் இவனுக்குள்ள இருக்கிறார், ஜீசஸ் படி இவனுடைய வார்த்தை வெளிப்படுகிறது என்று சொல்லத்தக்கதாய் நாம் வாழ்ந்து காட்ட முடியும். ஆமென். நிச்சயமா இன்னைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா ஜீசஸ்குள்ள இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் வார்த்தை இருக்கவே இருக்காது, வெறும் ஜீசஸ் மட்டும் தான் இருப்பாங்க. ஜீசஸ் உடைய வார்த்தை ரொம்ப முக்கியமா இருக்கு. அவரே சொல்றாரு, நானே வார்த்தை. யோவன்ல பேதுருல வாசிக்கும் அழகா சொல்றாரு, குமாரன் வார்த்தை பரிசுத்தாவி. அப்ப அந்த வார்த்தை என்பவர் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சரியாய் பிடித்துக்கின்றீங்கன்னா அந்த வார்த்தை உங்களை நித்தியமாய் நடத்தப்படும். ஆமென். அல்லேலூயா. ஜீசஸும் பிடித்துக் கொள்ள வேண்டும். ஜீசஸுடைய ஒரு வார்த்தை நீங்க பிடிக்கும் போது ஜீசஸ் உங்களை விட்டு விலகவே மாட்டார், அவங்களோடு இருப்பார். ஆமென். இந்த வார்த்தை உங்களை பிடித்துக் கொள்ளுங்க, கர்த்தருடைய வார்த்தை பிடித்துக் கொள்ளுங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்களை பலமாய் வழி நடத்தும். ஆமென். காட் பிளஸ் யூ.